ஈவன் தோ என்னோட மார்க்ஸ் பிலோ ஆவரேஜ் நான் ப்ரீவியஸ் டான்சர்ட் எக்ஸாம் வெறும் 23 மார்க்ஸ் தான் எடுத்திருந்தேன். பர்சன்டேஜிலும் ஒரு 50-60% அந்த மாதிரி தான் வந்திருக்கும் போது என்னால் எப்படி வந்து நான் ப்ரிப்பரேஷனே பண்ணாமல் 99% அதை மாற்றிருக்கேன் இந்த டைம் எழுதுனதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அந்த ஜிமேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு. எதுக்கு அந்த ஜிமேட் எடுத்துன்றதுக்கே ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் வந்து எனக்கு வந்து குவான்ட்ஸ் வந்து அவ்வளோவா வராதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து டாப் பிஸ்னஸ் ஸ்கூல் இந்தியாவில் போகணும், ஐஏஎம் சைட்லலாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ அப்போ அந்த கேட் எக்ஸாம்லாம் எழுதுனா அதில் வந்து குவான்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ குவான்ட்ஸ் வந்து எது ஈஸியாக இருக்குது அப்படின்னும் போது ஜிமேட்லாம் வந்து பண்ணோன்னா குவான்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் அதே மாதிரி வேர்பல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் நமக்கு ஆல்ரெடி வேர்பல் ஓரளவுக்கு தெரியறனால கொஞ்சம் நம்ம கிராமர் ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் ஜிமேட்டை வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபுல் டெடிகேஷனாலாம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு போய் சொல்ல மாட்டேன். அதுவும் நம்ம ஜாலியாக நம்ம இப்போ காலேஜ் முடிச்சோன்னே எப்படி இருக்கும், ஜாலியாக இருப்போம்ல. ஸோ அதே கான்செப்டில் தான் அதுவும் சும்மா பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. பட் நமக்கு க்யூரியாசிட்டியாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம க்யூரியஸாக இருப்போம். நம்ம இது எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இது எப்படி வருது நம்ம கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது எனக்கு போர் அடிக்கும் போது சில ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்பேன். அதை நான் சால்வ் பண்ணிலாம் பார்க்கணும்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். சிலது பார்த்தோன்னா ஒரு ஐடியா இருக்கும், சிலதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து சில வீடியோஸ் பார்த்துருந்தேன், சில யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் 2 சேனல் வந்து ஒரு சேனல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விசாக்கோ அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். அவங்க வந்து ஜிமேட்டுக்குன்னுக்காக இந்த விசாக்கோன்னு ஒரு சேனலும், அவங்களே வந்து இந்த டான்சர்ட்டுக்காக அசன்ட் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சேனலும் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களதில் வந்து வீடியோஸ்லாம் வந்து நம்ம பாஸ்கர் சார், ஸ்வேதா மேம் அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதில் சால்வ் பண்ணுவாங்க, குவான்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. நான் இங்கிலீஷ் பார்க்குறத விட குவான்ட்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஐடியாஸ் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் நான் எழுதின டான்சர்ட் எக்ஸாமில் வந்து டேட்டா சஃபிகேஷனா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி எனக்கு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் என்னன்னே தெரியாது. நான் போய் எழுதும் போது அப்போது வந்து அந்த டேட்டா சஃபிகேஷனும் சரி, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸும் சரி என்னன்னே தெரியாமல் நான் போய் எழுதுனனால ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு 30 to 40 மார்க்ஸ் எடுத்திருந்தா கூட நெகட்டிவ் மார்க் எங்களால் கம்மியாகி எனக்கு 20 to 23 மார்க்ஸே நம்ம தான் வந்துச்சு. அதே மாதிரி எக்ஸாம்லேயும் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 or 80 கொஷின்ஸை நம்ம எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது. தெரியாத கொஷின்ஸ் எழுதுனது நான் ரொம்ப ஸ்டூப்பிடாக வந்து நிறையா ஆன்சர் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஸ்டூப்பிடான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போய் எக்ஸாம் எழுதி. இப்போ ரெண்டாவது இப்போ போகும்போது அந்த நமக்குன்னு அந்த ஏஜுக்கான ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறத விட நம்ம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால ஒரு நாலேஜ் நமக்கு கிடச்சிருக்கோம்ல. டேட்டா சஃபிகேஷனா என்னது அப்படின்றது ஒரு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னா என்னென்னு இந்த டான்சர்ட்டுக்கு எழுதுறதுக்கு ஒரு 4 நாள் மேலே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னு ஒரு செக்ஷனில் இருக்குது, இது எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து குவான்ட்ஸ் தெரியாத கான்செப்டில் போய்ட்டு ரொம்ப நான் போய்ட்டு படித்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எப்போயுமே வந்து இந்த டைம் கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது மிஸ்டர் ஏ வந்து இந்த டைமில் ஒர்க் பண்ணியிருந்தா இவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் மிஸ்டர் பி வந்து இது ஒர்க் பண்ணால் இவ்வளோ இருக்கும், 2 பேர் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஃபார்முலாவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்ஸு, பர்சன்டேஜ், ஆவரேஜஸ், இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஆவரேஜஸ் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் ஒரு பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அப்புறம் சில பர்சன்டேஜஸ் வந்து டேபிள் போட்டால் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு இருக்கும். அதை தாண்டி லாஜிக்கல் ரீசனிங்ஸ் இருக்கும்ல, லைக் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இதில் எத்தனை கோடு இருக்குது, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், இதெல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பார்த்தேன். இது மாதிரி பார்த்தேன். ஸோ இதில் பார்த்துட்டு நான் வந்து வேர்பல் வந்து கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து வேர்பல் வந்து நம்ம ஜென்ரலாக கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, இங்கிலீஷ் எப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நாலேஜ் இருக்கனால வேர்பல் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த வேர்பலில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ரீடிங் காம்படிஷன்லாம் நம்ம பண்ணிடுவோம், அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தெரியாத ஐட்டத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிராமர் ரூல்ஸ்லாம் போய்ட்டு மறுபடியும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னும் போது நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணது வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் பற்றி எதுவுமே தெரில, அது கொஷின்ஸே எப்படி இருக்கும் நமக்கு தெரியல, அதை பற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தேன். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க சால்வ் பண்ண கொஷின்ஸோ அது மாதிரி அவங்க வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களா. லைக் டான்சர்ட் எக்ஸாம்னு ஒரு பேஜ் இருக்கும், அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 யூடியூப் சேனல்ஸில் இருக்க வீடியோஸ் தான் பார்த்தேன். ஸோ எப்படி இந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி இது வந்து இப்படி தான் வரும், மொத்தமே டேட்டா சஃபிகேஷன் மாதிரி 4 கேட்டகரிஸ் தான் இருக்குது. இந்த 4 கேட்டகரிஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் அது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வரும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்து எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. சின்ன கான்செப்ட் பார்த்துட்டு ஒரு பேசிக்கான ஐடியா தான் இருந்துச்சு. இப்படியே நேராக போயிட்டேன். எக்ஸாம் அவ்வளோதான் ஆரம்பிக்கிறாங்க, போகிறேன். எக்ஸாம் சென்டருக்கு நான் போனது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes பிஃபோராக போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு பைக்லாம் பார்க் பண்ணிட்டு நான் எக்ஸாம்ஸ் ஹாலில் போயிட்டு
கரெக்டான ஹாலில் போய்ட்டு நம்ம பாட்டு உட்காந்து நம்மளோட சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. ஒரு 10 to 20 மினிட்ஸில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு உள்ளே திறந்து எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க, கொஷின் பேப்பர்லாம். ஸோ 5 minutes பிஃபோர். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத ஃபில்அப் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன பண்ணேன்னா உள்ளே வந்து கொஷின் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு சும்மா தானே வந்திருப்போம். ஸோ எப்படியும் ஆப்வியஸாக உள்ளே செக் பண்ணுறதுலாம் திறந்து பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 1 or 2 minutes ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு நான் அந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருந்துச்சு. அந்த ஸ்டோரியை லைட்டாக கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னொன்று கான்செப்ட் என்னென்னா, நம்ம மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது உங்களால் நிறைய விஷயம் புரிஞ்சிக்க முடியும், அந்த டைம் கொடுக்க முடியும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போது நீங்கள் அதை படிப்பீங்க, ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிப்பீங்க, மண்டையில் ஆனால் எதுவுமே ஏறாது. அதனால் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் எடுத்தோன்னே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த கொஸ்டின் ஒரு பாதி படிச்சிருப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க அது படிக்கிறதுக்குள்ளேயே. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜே நான் இன்னும் முடிக்க ஆரம்பிக்கலை. எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி பார்க்குறேன் 2 பேஜுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 பேஜுக்கிட்ட கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வரிசையாக படித்தா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றுமே புரியலன்றது போது அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது இதுக்கான மொத்தம் ஒரு 20 கொஸ்டின் இருக்குல்ல, அந்த 20 கொஸ்டினுக்கான ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது என்னால் ஒரு 3-4 தான் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. 3-4 தான் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. என்னடா அது நமக்கு வந்து இது தான் மெயினாக நம்ம நினச்சிட்டு வந்தோம், ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணலான்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் பார்த்தா இதில் ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடியது ஒரு 4-5 தான் இருக்குது, இதுக்கு மேலே அதில் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சரி இப்போ இது முடிச்சிருவோம், அடுத்தது போகலான்னா அடுத்த ஒரு ரீடிங் காம்படிஷன் வந்துச்சு. அதுவும் பார்த்தா அதுவும் காம்ப்ளிகேட்டடாக தான் எனக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. பிகாஸ் நான் ப்ராக்டிஸே பண்ணலையே. ஸோ அதனால் எனக்கு காம்ப்ளிகேட் மாதிரி தெரிஞ்சு நான் அதை போய் எழுதினேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் கீழே அதுக்கப்புறம் அதுக்கு மார்க் பண்ண ஆப்ஷன்ஸு அதுக்கடுத்ததும் போனேன், மார்க் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா எனக்கு நேராக வந்து குவான்ஸ் ஆரம்பிச்சு. குவான்ஸில் பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே கொஞ்சம் ஈஸியாக தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலதெல்லாம் வந்து ரொம்ப லாஜிக்கல் பேஸ்டாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு இந்த பசில்ஸ்னால் பிடிக்கும் சின்னது. ஸோ அதில் பசில் பேஸ்ட் கொஸ்டின் மாதிரி சிலது இருக்கும். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த பொசிஷனில் உட்காந்துருப்பார், இவங்க வந்து ஏ வந்து இந்த பொசிஷன் இருக்கும், இங்கே உட்காந்துருக்காரு, பி வந்து ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். அந்த கொஷின்லாம் வந்து எனக்கு சும்மா அது வந்து மேத் ப்ராப்ளம் அப்படின்றத விட அது வந்து நம்ம ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பிடிக்கும். லாங் பேக் என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அவங்க கேட்டுக்கு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, எப்போ நான் காலேஜ் படிக்கும் அப்போலாம் இந்த எக்ஸாம் என்னன்னே தெரியாது, கேட்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுல, இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்த மாதிரி இது லாஜிக்கலாக இருக்குது, ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அப்போ 1-2 சால்வ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எனக்கு அப்போயே பிடிக்கும். ஸோ அதனால் இந்த 1-2 கொஷின்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். இதை சால்வ் பண்ணேன். அப்புறம் நீங்கள் இந்த டேரெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே போனால் அடுத்து லெஃப்ட் எடுக்கிறீங்க, ரைட் எடுக்கிறீங்க, இப்போ எந்த டேரெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதெல்லாம் என்ன பண்ணுவோம், ரஃப் காலமில் வந்து மேப் மாதிரி நம்ம வரைவோம். லைக் ஸ்ட்ரெயிட்டாக போகணும், இது போகணுன்றதெல்லாம் நீங்கள் மேப் மாதிரி வரையணும். அப்படி வரைஞ்சிங்கன்னா தான் அக்யூரேட்டாக உங்களால் சொல்ல முடியும். இல்லைனா நீங்கள் வந்து உங்களால் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் முடியாது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் நார்த்தில் 5 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பீங்க, அதே சவுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் கீழே வந்திருக்கீங்க. எந்த டைரெக்ஷன் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நார்த் ஈஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இதே 10 கிலோமீட்டர்ஸ் கீழே வந்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சவுத்துக்கிட்ட வந்தீங்க, அப்போ வந்து சவுத் ஈஸ்ட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தமாயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேப் மாதிரி வரைஞ்சி ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்களே ஸ்கேல் மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்களே அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களால் அக்யூரேட்டாக அதோட டேரெக்ஷன் என்னென்னு கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு குவான்ஸில் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு எழுதிட்டேன். அடுத்து டேட்டா சஃபிகசி. டேட்டா சஃபிகசியில் இருக்கலே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறது, டைம் கன்சியூமிங் கம்மியாக இருக்கிறது வந்து டேட்டா சஃபிகசியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அந்த சொல்யூஷன் எடுத்திங்கன்னா தான், ஏன்னா அதுக்கு சிமிலரான ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு ஆன்சர் வந்து 1-2 இருக்கும், அதை நீங்கள் விட்டுறலாம். உங்களோட அப்ராக்சிமேட் ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் எது கரெக்டான ஆன்சர்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். லாஜிக்கலாக இருக்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், லாஜிக்கை தாண்டி ப்ராப்ளமேட்டிக் வந்து நீங்கள் சால்வ் பண்ணால் தான் தெரியும். பட் இதுவே வந்து டேட்டா சஃபிகசியில் இருக்கிற ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளமே சால்வ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட் 1 படிச்சிட்டிங்க, அதில் ஒரு கிவன் டேட்டா இருக்குது, ஸ்டேட்மெண்ட் 2ல் ஒரு கிவன் டேட்டா இருக்குது, அதை வச்சே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா, இல்லை ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா, அப்படி இல்லை 2த்தையும் வச்சு சால்வ் பண்ண முடியுமா, இல்லை அப்படின்னும் போது அவ்வளோதான். இதுதான் உங்களோட கான்செப்ட். நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் யோசிக்கிறது இது மட்டும் தான். இதை வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்னு சூஸ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து சூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து குவான்ஸ்லேயே வந்து ப்ராப்ளமேட்டிக் இந்த பேராகிராஃப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும்.
லைக் எப்படின்னா இவர் இருக்கார், இவங்களுக்கு கூட இவங்களுக்கு 2 குழந்தை இருக்கும், இவங்க இந்த ரிலேஷன் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்கலாம் ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ஒரு மேப் மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் 5 to 6 கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் பக்காவாக ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக இந்த ரோல்ஸை நீங்கள் பிரித்து வச்சு இதெல்லாம் நீங்கள் மேப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு இந்த பேராகிராஃப் புரிஞ்சிக்கிறதுக்கும் இதுக்கும் நீங்கள் ஒரு 5 to 10 minutes செலவு பண்ணி இதை பிரித்து வச்சிங்கன்னா அது கீழே இருக்க அந்த 6 கொஸ்டினையும் ஜஸ்ட்டு ஒரு 1 minute நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போனஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருப்பேன்னா, எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்ற கான்செப்டில் ஒரு நுழைஞ்சிருக்கவே மாட்டேன், அந்த கொஸ்டினே தொட்டிருக்க மாட்டேன். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் அட்டன் பண்ணுவேன். ரொம்ப ஹார்டாக இருக்குது, டைம் ஆகும் அப்படின்னும் போது அடுத்த கொஸ்டின் நான் போயிருப்பேன். சால்வ் பண்ண முடியல, டைம் ஆகுது என்னன்னும் போது அதில் நின்றுருக்க மாட்டேன், அடுத்த கொஸ்டின் போயிருப்பேன். இப்படியே போயிட்டு என்ன பண்ணியிருப்பேன்னா, அடுத்து எனக்கு இங்கிலீஷ் தான் லாஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அந்த இங்கிலீஷில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் கொஸ்டின்ஸாக இருக்கும், சினானிம்ஸ் இருக்கும், ஆன்டனிம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜில் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதியிருப்போம். 50 கொஸ்டின்ஸ் எழுதியிருப்போம்னு வச்சுக்கோங்க. உள்ளே வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி டைம் கொடுத்து கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பண்ணால் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பேன். அதே மாதிரி பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் போன மறுபடியும் அதில் போய்ட்டு இந்த பேராகிராஃப் இப்போ ஆல்ரெடி புரிஞ்ச கதை மண்டையிலே நமக்கு இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் நேரம் அப்பயே யோசிச்சிருப்போம், நடுவில் யோசிச்சிருப்போம். ஒன்று அந்த கதையை மறுபடியும் ஃபுல்லாக மைண்டில் யோசிச்சுட்டு இந்த கொஸ்டின் அந்த கதையில் எந்த இடத்துல வருது அப்படின்னு யோசித்தேன். இந்த கொஸ்டின் அந்த கதைக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி யோசித்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த கேட்டகரியில் வரும் என்னால் நல்லா சால்வ் பண்ண முடிஞ்சு. என்னால் ஒரு 70 to 80% அதை ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் நான் எழுதியிருந்தேன். எழுதி முடிச்சுட்டு நான் வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த டான்செட்டில் வந்து எனக்கு தெரியும் நான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணுறேன். ஸோ நான் எனக்கு வந்து ஆப்வியஸ்லி எனக்கு எல்லாமே தெரிஞ்ச கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் தான் என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னால் வந்து இப்போது ஐ காண்ட் அஃபோர்ட் டு லூஸ் இட் நவ். நான் வந்து பிளான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ பர்சன்டேஜ் எனக்கு அதிகமாக வேணும். ஸோ அப்போ மார்க்ஸ் ஆப்வியஸ்லி அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரிஸ்க் எடுத்து ஆகணும். பிகாஸ் நான் இந்த ரிஸ்க் எடுத்து தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டி தவிர வேறு காலேஜ் நான் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதை விட்டுட்டு நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். அந்த சைடு போகலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ எடுத்தால் அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ அதனால் 99%க்கு என்ன ரிஸ்க் எடுக்கணுமோ எடுத்துடலாம். எக்ஸாமில் வந்து நமக்கு கேல்குலேட்டடாக கெஸ் எடுக்கலாம். நான் வந்து அதிகமாக கெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். 100 மார்க்ஸுமே எழுதிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்க் தான். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அதோட ரேஷியோ உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆப்வியஸ்லி லக்கிலி பார்த்தா கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. என்னால் கொஞ்சம் சால்வ் பண்ணக்கூடியதாக தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் என்ன ஜட்ஜ் பண்ணேன் அப்படின்னும் போது கொஷின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ 100% கரெக்டாக இருக்கும், இல்லை ஒரு 50-50 சான்சஸில் இருக்க கொஸ்டின்லாம் எழுதலாம், மீதிலாம் எழுத வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது நான் சால்வ் பண்ணதில் ஒரு 4 கொஷின் வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு சுத்தமாகவே தெரியல. அது வந்து எனக்கு 50-50 சான்சஸ் கூட இல்லை. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 3-4 கொஷின் வந்து எனக்கு வந்து 100% வந்து சுத்தமாக எனக்கு தெரியலன்னும் போது நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கொஷின் வந்து அந்த எக்ஸாம் எழுதும் போது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு தெரியல. நான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஃபான ஒரு என்விரான்மெண்ட்டில் எனக்கு தெரியல. நான் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வந்து நான் பொறுமையாக யோசிக்கும் போது எனக்கு அந்த சொல்யூஷன் தெரியுது. ஆனால் அந்த டைமில் எனக்கு எக்ஸாம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னும் போது எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த கொஷின்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் சுத்தமாக மார்க்கே பண்ணலை. சிலது சால்வ் பண்ணியிருக்கேன், டவுட்டாக இருக்குன்னும் போது அந்த மார்க் பண்ணல, அதை விட்டுறாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் இதுவே வந்து ஒரு 60 to 70% கிட்ட வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 30 கொஸ்டின்ஸ் ரிஸ்க் எடுக்கலாம். பிகாஸ் 30 கொஸ்டின்ஸ் நான் எழுதுனேன்னா எனக்கு அதில் ஒரு 10 கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு ஏன்னா 3:1 தான் மார்க் குறைக்க போகிறாங்க. இது 21 கொஸ்டின் எழுதுனா எனக்கு 21 கொஸ்டின் தப்பாக வந்தால் கூட 7 மார்க் தான் போகும். நான் 10 பேலன்ஸ் கரெக்டாக வந்தால் எனக்கு 3 மார்க் போனஸாக கிடைக்குது. 30 கொஸ்டின்ஸ் எழுதலாம், எப்படி இருந்தாலும் அதில் ஒரு 10 நம்ம கரெக்டாக வந்துடும் நான் கெஸ் பண்ணேன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், எழுதலான்னும் போது அதுவும் தெரியாத கொஸ்டின் எழுதி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. தெரியுது ஒரு 50-50 சான்சஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அது நமக்கு அகெயின்ஸ்டாக போகும்னு தெரியும், பட் ஐ ஹேவ் நத்திங் டு லூஸ். பிகாஸ் எப்படி இருந்தாலும் நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்தேன். எனக்கு அது வந்து எனக்கு ஒரு லாஸாக நான் பார்க்கல. பிகாஸ் ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னாலும் என்னோட பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அது ஒரு ஸ்ட்ரீம்லனா நான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஆப்வியஸ்லி வந்து ஒரு ஆன்லைன் MBA மோர் தென் இனஃப் தான். ஏன்னா சும்மா நான் வந்து அதை பற்றி எப்படி கோர்ஸில் இருக்குது என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், என் ஸ்கில்லை வளர்த்துக்கணும் தான் நினைக்கிறேன். பட் அது ஆன்லைனை விட இன்னும் கிளாஸ் பே பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் நாலேஜ் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோர் தென் இனஃப். அதை விட எனக்கு ப்ரொமோஷன் தான் வந்து பார்ட் டைம்.
அதனால் எனக்கு வந்து பார்ட் டைமுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிடைக்கலனாலும் நமக்கு நான் எதிர்பார்த்த மினிமம் கேரண்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்ட் டைமுக்கு வந்து ஃபுல் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு தான் இது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, அடுத்து மறுபடியும் கொஷின்ஸ்லாம் இப்போ மறுபடியும் சால்வ் பண்ணுறேன். ஒன்றா பண்ணும்போது எனக்கு இது 50-50 சான்சஸில் இருக்குது. அந்த கொஷின்ஸ்லாம் சிலது எழுதுகிறேன், மார்க் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 70%, 60 to 70% இந்த ஆப்ஷனாக தான் இருக்கும்னு ஒரு இன்க்ளைன் ஆகும்ல. ஸோ அந்த சைடெல்லாம் வந்து இந்த 50-50 சான்சஸ் இருக்கிறதுல மட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். அது பண்ணி முடிக்கும்போது ஒரு 10-20 கொஷின் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 10 கொஷின் இருக்குது. இது வந்து 1:3 ரேஷியோ தான் இருக்குது. கொஞ்சம் ஃப்ளூக்கு தான். சரி என்னவா இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணி ஒரு 10 இது வேணால் எழுதி வைப்போம், லக்கீலி இதாக வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ரொம்ப சுத்தமாக ஒன்றுமே தெரியலன்றது எழுதவே இல்லை. நான் எந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டெஸ்ட் டேக்கிங் கேண்டிடேட்ஸ் கிட்ட நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா, அந்த 50-50 சான்ஸை தாண்டி நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். பட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த 1:3 வரைக்கும் நான் ரிஸ்க் எடுத்தேன். பட் 4 ஆப்ஷனுமே தெரியலன்றதை நான் ரிஸ்க் எடுக்கல. அந்த 1:3 வரைக்கும் நான் வந்து ரிஸ்க் எடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எடுத்தும் போது எனக்கு வந்து ஒரு 90 to 94 கொஷின் நான் எழுதுனேன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கிட்ட நான் அட்டன் பண்ணியிருந்தேன்.